குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து கட்டாயமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிதான் அவங்க சொல்லி மருத்துவர்கள் வற்புறுத்துறாங்களா? அந்த மாதிரி இங்க திருவண்ணாமலை இப்ப ஒரு குற்றச்சாட்டு குழந்தைக்கு 3ஆவது டெலிவரி வராங்க, டெலிவரி ஆயிடுது, நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் மட்டும் தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி இது பண்றாங்க. இல்ல அது வந்து சும்மா அரசோட திட்டம் இது சொல்லுவாங்களே தவிர, அட்வைஸ் சொல்லுவாங்களே தவிர கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு இந்த கூட்டத்தில் அது சம்பந்தமான அறிவுறுத்தல் வழங்கப்படும். இப்போ பல்வேறு ஸ்கீம்ஸ்ல வந்து டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க சார். ஆனா இங்க ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல நிறைய பேர் வந்து வேல்யூ விட்டு எடுத்திருக்காங்க, அவங்க சேலரியும் கம்மி பண்ணிருக்காங்க. இது பத்தின இது எதனால இல்ல அந்த மாதிரி நேரடியா எந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து வந்தவங்க? லாஸ்டா பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு கிட்ட 12 வருஷம் ஒர்க் பண்றாங்க சார். ஒரு 150 பேர் ஒர்க் பண்றாங்க, அதுல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப பல்நோக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துலன்னா இப்ப மருத்துவ இவங்களே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே வச்சுக்கிறதுக்கு அது அது சார் ஹெச்ஓடியா எடுத்து ஹெச்ஓடிஸ் எடுக்கிறாங்க சார் சிஎம்சிஎஸ்ல. அதுல வந்து அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அவங்க தேவைக்கும் அவங்களுடைய கல்வி தகுதி குறைக்கல சார், இதெல்லாம் தான் வச்சு எடுப்பாங்க. சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமா ஒர்க் பண்றாங்க. 12,000 வாங்கினா 8,000 வாங்கினா 6,000 அது மாதிரி அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி மாத்திருக்கோம் சார். குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் வாங்கி கிட்டத்தட்ட இந்த 3 மாசம் தான் பண்ணிருக்காங்க. 12 வருஷமா அதே நம்ம இதுல இருந்து எம்டிஎன்எச் வந்து ஆடிட்னுடைய அப்ஜெக்ஷன் பிரகாரம் பண்ணிருக்கோம் சார். சம்பளம் குறைக்காம பாத்துக்கலாம் சார். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க வாங்கின சேலரி எந்த வகையிலையும் குறைக்காம அவங்களுடைய கல்வி தகுதி அதுக்கேற்ற மாதிரி வேலையை மாற்றி விட்டுலாம். அதான் சார், அந்த சம்பளம் குறைக்காம சார் வேற டிபார்ட்மெண்ட் மாத்திரத்துக்கு அவங்க வேற வாழ்வாதாரம் இருக்காது, இதே நம்பி வந்தவங்க இருப்பாங்க. கர்ப்பிணி தாய்மார்களை வெளியே தான் நிக்க வைக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு கூட உட்கார வைக்கிறதுக்கு புகார் இருக்கிறாங்க. ஆதாரத்தோட இருந்தா 1800 பிரசவங்கள் மாசத்துல இங்க நடக்காதுங்க. இப்போ அதான் பாத்துட்டு வந்தோம். இப்போ அவங்கள வெளியில இருக்கிற அட்டெண்டர்ஸ் கூட இன்னொரு ஷெட்டை வந்து கூடுதலா போட சொல்லி இருக்கிறோம். நீங்க வரதாலதான் உள்ள இல்லங்க எல்லாமே நிக்க வச்சிருந்தாங்க எல்லாரும். இல்ல அந்த மாதிரி நிக்க வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானத்தோட பேசுங்க. அதாவது ஒரு 1500 இருந்து 1800 பிரசவம் இங்க நடக்குதுன்னா, இன்னைக்கு காலையில கூட நான் திருக்கோவிலூர் மருத்துவமனைக்கு போனேன். திருக்கோவிலூர் மருத்துவமனையில கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாதாந்திர அந்த பிரசவங்களின் எண்ணிக்கை 50-60 தான். இன்னைக்கு 150-160. அரசு மருத்துவமனைகள்ல பிரசவங்கள் ஒட்டுமொத்த பிரசவங்களும் இன்னைக்கு அரசு மருத்துவமனைகளை நோக்கிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதுக்கான காரணம் மருத்துவர்களுடைய சேவையும் அவங்களுடைய ஆத்மாத்மான அந்த பங்களிப்பும் தான். இதுல 1-2 ஏதாவது நடக்குமே தவிர அதுக்காக கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் ரோட்ல நிக்க வச்சாங்க, வெயில்ல நிக்க வச்சாங்கன்னு புகார் சொல்லி அரசு மருத்துவமனைகளின் தரத்தை குறைச்சிருக்கு தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் முயற்சிக்க வேணாம் சார். அப்படி இல்லை, இப்போ ஒன்னு கூட வந்து ஒரு நபர் இல்லாம வந்து தனியா ஒரு ஆள் சிகிச்சை அவருக்கு இந்த மருத்துவமனையில கூட இருந்து அவங்களுக்கு பாக்குறதுக்கு இப்ப அட்டெண்டர்ஸுக்கு எல்லா இதுலயுமே எந்தெந்த அட்டெண்டரை கூடவே வச்சிருக்கலாம். எந்தெந்த அட்டெண்டர் வந்து காலையில எப்போ வரணும், சாயந்தரம் எப்போ வரணும்னு ஒரு விதிமுறை சொல்லுங்க சார். அட்டெண்டர் இல்லாம வரவங்க அவங்களுக்கு எதனா அட்டெண்டர் மாதிரி இல்ல, அட்டெண்டர் இல்லாம வர்றவங்களோட பேஷண்டோட இதை பொறுத்து இருக்குங்க. இப்போ வேணா அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்குமே ஒரு அட்டெண்டர் துறையின் சார்பில் போட முடியாது. அதனால அவங்க வந்து யாரு அந்த மருத்துவ பயனாளர் வர்றாங்களோ அவங்க கூட அட்டெண்டர் வந்தாதான் அது பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து 3000 இருந்து 4000 இவங்க வராங்க அப்படின்னா, மருத்துவ பயனாளர் வர்றாங்கன்னா அட்டெண்டரே இல்லாம வந்தா இன்னொரு 3000 அரசு பணியாளர் அவங்க கூட இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால அட்டெண்டர் வர்றதுங்கிறது மஸ்ட். அட்டெண்டர் வந்தா கூட சார் ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த அட்டெண்டர் வந்து மரியாதை இல்லாம ஓரமா போ அப்படிதான் வந்து பேசுறாங்க. செக்யூரிட்டி முத கொண்டு ஸ்டாஃப்னஸ் முத கொண்டு அப்படிதான் ரிவ்யூ பண்றோம். அது மாதிரி எல்லாமே இருக்காது, ஏதாவது 1-2 இருக்கு. இன்னைக்கு நடந்தது சார், இன்னைக்கு நடந்தது அது மாதிரி இருக்கும். இன்னைக்கு நடந்தது கையை பிடிச்சி வெளியே இழுத்து விடுறாங்க. முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதாரத்தோட அது மாதிரி ஏதாவது 1-2 இருந்ததுன்னா இனிமே சரி பண்ண சொல்லுங்க.